ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறேன்? புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போறீங்க? அட ஆமாப்பா, வாங்கணும்ல. தேவையா உனக்கு? சரி, வீடியோ பார்த்துருவோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் இப்போ வந்தா சுட்டா ரிப்பீட் அப்படின்ற கேட்டகரியில் புது ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம மோட்டோ தான். எஸ், இதில் மோட்டோ G35 அப்படின்ற பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது. இது அண்டர் 15,000 ரூபீஸ்க்குள்ளே இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும் போது ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவுக்கு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6.7 இன்ச்க்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் இருக்கும், 50 மேப்ஸ்க்கான கேமரா, 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர், 60 மேப்ஸ்க்கான செல்ஃபி, இதெல்லாம் இருக்குது. பட் என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராசஸர்ன்றது இன்னும் பெருசாக லீக் ஆகலை. ஒரு சைடில் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர், அதுவும் 4 Gen சீரிஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வரும்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் ஏதோ யூனிசாக் ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்தால் பேருக்கு எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரோட தான் வரும். பார்க்கலாம். டிசம்பர் 10 லான்ச் ஆக போகுது. ஸோ அடுத்ததாக இந்த மாதம் ரொம்ப ஆவலோட நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலான்னு தான் எனக்கும் ஆசை. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அந்த ஆவல் ஆசை எல்லாமே குறைஞ்சிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ரெட்மி நோட் சீரிஸ். ரெட்மி நோட் சீரிஸ் எல்லாம் இன்னும் ஒரு காலத்தில் வந்தால் அந்த செக்மெண்ட்டில் அவன் வந்துட்டான்டா, இனிமேல் அதுக்கு போட்டி போட முடியலடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இப்போ ஏற்கனவே மார்க்கெட்டில் நிறைய போட்டி போயிட்டுருக்கு. அவங்க கூட கம்பீட் பண்ண முடியாத மாதிரி ரெட்மி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ரெட்மியோட நோட் சீரிஸ் குறிப்பாக சொல்ல போனால், ஓகேங்களா, ரெட்மி நோட் 14 சீரிஸ் இந்தியாவில் இந்த மாதம் மேபி லான்ச் ஆகும். மேபி இல்லை, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, லான்ச் ஆக போகுது. சரிங்களா? பட் என்னென்ன மாடல் வரப்போகுதுன்னு தெரியல. சைனாவில் லான்ச் இருக்கக்கூடிய மொத்த மாடல்ஸும் நம்ம சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ளஸ். இதில் 1.5K ரெசல்யூஷனில் உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 3 ப்ராசஸர் இதில் இருக்குது. 50 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா அண்ட் 50 மேப்ஸ்க்கான டெலஃபோட்டோ லென்ஸும் இருக்குது. 6200 mAhக்கான பேட்டரியோட அங்கே லான்ச் ஆச்சு. இங்கே எவ்வளோ கொண்டு வருவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், IP69 ரேட்டிங்கோட இது இருக்குது. சரிங்களா? ப்ரோ வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek 7300 அல்ட்ரான்ற பேரில் இது வரப்போகுது. பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek கூடிய 7025 அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் அல்ட்ரா. ஓகே, அந்த ப்ராசஸரோட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய ப்ரைஸிங் என்ன இருக்க போகுதுன்னு நம்ம கெஸ் பண்ணவே வேணாம். அப்படின்றதுனால அவங்களே என்ன பண்ணிட்டுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மியெல்லாம் ஒரு காலத்தில் இப்படி நாங்கள் பண்ணோம், இதை பண்ணோம், அதை பண்ணோம், வி ஆர் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படி இப்படிலாம் ஒரு டைலாக் போட்டு பெருசாக நோட்டீஸ் வந்து கொடுத்துக்கிறாரு அனுஜ். இது எதுக்காகன்னா ப்ரைஸை ஏற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரைஸை ஏற்றி வச்சாங்கன்னா எனக்கு என்னமோ அது செட் ஆகிற மாதிரி தெரியல. பட் டிசம்பர் 9 இது அஃபிஷியலி லான்ச் ஆக போது. எத்தனை பேர் ரெட்மிக்காகவே வெயிட் பண்ணுறீங்கன்றத சொல்லுங்கள், தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்குது. ஒரு சைடில் ரெட்மி வந்தால் இன்னொரு சைடில் ரியல்மி விடுவாங்களா? அவங்களும் அவங்களுடைய நம்பர் சீரிஸை லான்ச் பண்ண போகிறாங்க. அதே 14, ஓகேங்களா? பட் இதில் என்னடா ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெட்மி நோட் சீரிஸில் என்ன ப்ராசஸர் இருக்கோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek கூடிய 7025 அல்ட்ரா வந்து இருக்கும். இன்னொன்றுல ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 3 ப்ராசஸர். இதுதான் வந்து இருக்க போகுது. இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி போட்டு தான் வந்து கொண்டு வந்து போகிறாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரியல்மி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோனை லான்ச் பண்ணாங்கல்ல, அதை தவிர அதுக்கு முன்னாடி வந்த ஃபோனில் ஓரளவுக்கு கேமரா நல்லா தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் உங்கள் கேமராவில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓரளவுக்கு கரெக்டான ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணாங்கன்னா ஓகே மாதிரி தான் இருக்குது. பட் இவங்க வந்து டிசம்பர் எண்டுக்குள்ளே லான்ச் பண்ணுவாங்க. ரெட்மி என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு பொறுமையாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிவிட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் டிசம்பர் 3 லான்ச் ஆக போது iQOO 13. ஹோப்ஃபுல்லி நாங்களும் வீடியோ போட்டுருவோம்னு நினைக்கிறேன். பட் ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த வாட்டி முக்கியமாக டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா தான். ஏன்னா கேமராவில் வந்து இந்த வாட்டி விவோவுடைய கேமரா அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாகவே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். மற்றபடி ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸ்னாப் ட்ராகன் 8 எலிட் ப்ராசஸர் வரப்போது, Q2 சிப்பு, அந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப்புன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ கேமிங் எல்லாம் கண்டிப்பாக தாறுமாறாக இருக்கும். டிஸ்பிளேவும் நல்லா இருந்தது, டிசைனுமே நல்லா இருக்குது. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கேமரா மட்டும் நல்லா இருந்ததுன்னா, ப்ரைஸிங்கும் கரெக்டாக வச்சாங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ டிசம்பர் 3 லான்ச் ஆகுது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இப்போ அதிகமாக வித் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை மார்க்கெட் ஷேர் பிரகாரம் வந்து பயங்கரமான இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது யாரான்னு பார்த்தீங்கன்னா, விவோ நம்பர் 1 பொசிஷன் இருக்காங்க. அதற்கேற்ப அவங்க லாஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் 2 டைமும் சொல்லியிருந்தோம் அவங்களுடைய எக்ஸ்டெண்டட் சீரிஸ், எக்ஸ் சீரிஸில் வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு.
ஸோ X200 சீரிஸ் இந்த வாட்டி இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதில் X200 மற்றும் 200 Pro இந்த 2 ஃபோன் இந்தியாவில் வரப்போகுது. இதில் முக்கியமான டிஃப்ரென்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் மட்டும்தான் மாறுதல்கள் இருக்க போகுது. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் Dimensity 9400 சொல்லக்கூடிய அந்த ப்ராசரில் தான் வரப்போகுது. சரிங்களா, கேமரா தான் ரொம்ப பெரிய ஹைலைட் அப்படின்றதுனால ப்ராசஸர் கம்மின்லாம் கிடையாது. ப்ராசர் அதுவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா Vivo X200 மினி அந்த ஃபோன் வந்து டெஸ்ட் ப்ரோ மினி அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதோடைய வீடியோ சீக்கிரமாக வந்துடும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சு ஒரு 2 நாளில் வந்துடும். ஏன்னா அந்த மினி ஃபோன் உண்மையாகவே சூப்பரான ஃபோன். உங்களுக்கு காம்பாக்டாகவும் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது, கேமரா ஸ்பெஷலி நல்லாவே இருக்குது. ஆனால் இந்தியாவில் அதை லான்ச் பண்ணுறதில்ல. எஸ், ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்து நிறைய பேர் அதை வந்து சஜஸ்ட் பண்ணி நிறைய பேருக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா அப்போ வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்க போது. கேமரா பேட்டரி அதில் ஒன்றுத்தில் 6000 mAh, இன்னொன்று 5800 mAh அது மட்டும் தான் இருக்க போது. அண்ட் டிசம்பர் மிட்ல இது லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. iQOO நியோ சீரிஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா iQOO 13 என்னதான் வந்து சூப்பராக இருக்குது அப்படி இருக்குனாலுமே அது ஃப்ளாக்ஷிப், ப்ரைஸிங்கும் ஃப்ளாக்ஷிப்பில் தான் இருக்கும். பட் நம்ம எல்லாருமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த நியோ சீரிஸ் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்த நியோ ரொம்ப நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அந்த ப்ரைஸிங்க்கு இன்னைக்கு இது தெரியும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதே போல் நியோ 10 சீரிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 9S Pro Plus அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இங்கே நியோ 10 ப்ரோவாக வரும் அப்படின்றத போல் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேயே வந்து நியோ 10 ப்ரோ பேர்லேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஸோ எதை வந்து இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு வந்து தெரியல. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு Snapdragon 8 Gen 3 இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவங்க ஒருவேளை அந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்தால் அதில் Dimensity ப்ராசரை கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் வந்து போய்கிட்டு இருக்குது. பட் மற்றபடி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எதை கொண்டு வந்தாலும் சரி, ப்ரைஸிங் மட்டும் இது வரைக்கும் வைக்கிற மாதிரி iQOO கரெக்டாக வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் கேமராவில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டோட தேவைப்படுது. அதோடு சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு மற்ற வாங்குறத விட இது கொஞ்சம் பெட்டர் டீலாகவே இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. Snapdragon 8 Eliteோட உங்களுக்கு Xiaomi 15 லான்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு பெரிய ஈடுபாடுகள் கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் Xiaomi பெருசாக நான் இம்ப்ரெஸ் பண்ணல. ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்தியாவில். என்னுடைய கருத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கேமரா ஆப்டிமைஸே பண்ணல. லைக்கா கூட அவ்வளோ பெரிய கொலாபரேஷன் அந்த பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணி தவறி யாராச்சும் ஒருத்தர் வந்து வாங்குறாங்கன்னா யூஸ்லெஸ். ஸோ ஏன் வந்து ஃப்ளாக்ஷிப்பில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், சாம்சங் அண்ட் இப்போ விவோலாம் கொஞ்சமாக வந்து போய்கிட்டு இருக்காங்கன்னா உங்களுடைய ஆப்டிமைசேஷன், அதுக்கு உண்டான சர்வீஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணணும். சும்மா ஒரு ஃபோனை லான்ச் பண்ணோம், விற்கிதா இல்லையான்னு பார்த்தோம், அப்படி இருக்கக்கூடாது. ஹோப்ஃபுல்லி இதில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறேன். வரும் டிசம்பர் லாஸ்ட் வீக் இல்லாட்டி ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும். எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது. வந்ததுன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எதிர்பார்ப்பு இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் வருதுன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் Oneplus 13 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் அஃபிஷியலி லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து டிசம்பரில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம், பட் கிடையாது. ஜனவரியில் தான் லான்ச் ஆகிற மாதிரி இப்போதைக்கு வந்து ஒரு சில அறிகுறிகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த 2-3 நாட்களில் வந்துடும். அப்போது அது என்ன ஏதுன்றதை தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நாளைக்கே கொண்டு வரது கூட ட்ரை பண்ணுறோம், முடிஞ்சதுன்னா. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதில் தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். OnePlus ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு கம்பேக் அதில் கொடுக்குறாங்களா இல்லையான்றதை தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இது இல்லாமல் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிக்ஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அண்ட் HMDயில் பேருக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. 15000 ரூபாய்க்கு LCD டிஸ்பிளேவோட. எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. HMD நோக்கியாவை கொண்டுட்டு இவங்க பேரில் வராங்க. சரி, ஓகே, புது பிராண்ட் எடுத்த உடனே நம்ம எல்லாமே வந்து வெறும் ஸ்பெக்கை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. ஆப்டிமைசேஷனும் பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க, கன்ஃபார்ம் தான். பட் அது வந்து ப்ரைஸிங் எல்லாரும் வாங்குற அளவுக்கு இருந்து அப்புறமா தான் நம்ம அந்த விஷயத்தையும் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.